Hi dear students, today we can see the next topic of in our commerce subject first unit. Coastal trade in ancient Tamil Nadu. Big cities like Pumbuhar had the Maruvurpakkam and Pattinapakkam had market and bazaars where many merchants met one another for the purpose of selling or buying different kinds of commodities and foodstuff. Port towns like Tondi, Korkai, Puhar, and Musiri were always seen as busy with marts and markets with activities related to import and export. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு. கோஸ்டல் ட்ரேட்னா கரையோர வர்த்தகம். ஸோ ஆன்சியன்ட் தமிழ்நாடுனா என்ன, பண்டைய தமிழ்நாட்டில். ஸோ இப்போ பண்டைய தமிழ்நாட்டில் கரையோர வர்த்தகம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இதை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பூம்புகார் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள், அது மட்டும் இல்லாமல் மருவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் ஆகிய உணவுப் பொருள் மற்றும் இதர பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் எப்படி இருக்குது, வியாபாரம் அங்காடிகளையும் பெரு வியாபாரம் கொண்டிருந்தன. ஸோ இந்த மாதிரி பெரிய வியாபாரத்தை கொண்டிருந்தன. ஸோ தொண்டி, கொர்க்கை, பூம்புகார் மற்றும் முசிறி ஆகிய துறைமுகங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படும் இடமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி இருந்தது, கோஸ்டல் ஏரியாவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இடமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பிடமாக இது இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு, they were engaged in different kinds of finishing fuels and conches and produced salt and built ships. Boats like Padagu, Timil, Thoni, Ambu, Odambunai, etc. were used to cross rivers for domestic trade. They were engaged in different kinds of fishing. அவங்க விதவிதமாக மீன் பிடிக்கிறதுல அவங்க என்கேஜ் பண்ணாங்க. எந்த மாதிரியான மீன்கள் அப்படின்னா முத்துக்கள், பவளம். ஸோ அந்த மாதிரியான மீன் பிடிக்கிறதுலையும் உற்பத்தி, என்ன உற்பத்தி அப்படின்னு பார்த்தோன்னா உப்பு உற்பத்தியிலையும் கப்பல் கட்டும் தொழிலையும் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன படகு, திமிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான படகு, தென் தோணி, அம்பு, உடம்புனை, கட்டுமுறம், இதெல்லாம் என்ன பண்ணாங்க, உள்நாட்டு வியாபாரத்துக்காக பயன்படுத்தினாங்க. The next, role of government during ancient Tamil Nadu. The role of the state in trade related two aspects, namely adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. During the Sangam period, the main trade route were passing through thick forest over western Ghats. The role of government during ancient Tamil Nadu. ஸோ இந்த தமிழ்நாடுடைய இந்த பண்டைய வர்த்தகத்தில் அரசுடைய பங்கு, தமிழ்நாட்டின் பண்டைய வர்த்தகத்தில் அரசின் பங்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டு விதமான பங்கு இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பாரு, ஒன்று வரியை பெற்றுக்கொள்ளுதும், இன்னொன்று வியாபாரத்துக்காக வசதியை வழங்குறதும். நம்ம என்ன பண்ணுறோம், வரியை பெற்றுக்கிறோம், வியாபாரத்துக்காக வசதியை கொடுக்குறோம். During the Sangam period, the main trade routes were passing through thick forest over western Ghats. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கிடையே நிறைய அடர்ந்த காடு பகுதியாக இருந்தது. அந்த காடு பகுதிகளுக்கும் நடுவில் என்ன பண்ணாங்க, சாலைகள், ரோடு அமைச்சு கொடுத்து, அவங்க பெரிய வழி அமைத்து கொடுத்து, பெரிய வழியாக தரை வழியாக நெடுஞ்சாலைகளை அமைக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு பாரு, பாண்டியாஸ் டெவலப்டு கொர்க்கை, சாலியூர், காயல்பட்டினம், மருங்காவூர் பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த இடம்லாம் சிறப்பிடமாக பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கொர்க்கை, சாலியூர்,
காயல்பட்டினம், மருங்காவூர்பட்டினம் அண்ட் குமரி. ஸோ இந்த ஏரியாலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? நல்லா டெவலப்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலை துறைகளையும் துறைமுகங்களையும் சோதனை சாவடிகளும் நிறுவி அந்த காலத்துலேயே என்ன பண்ணாங்க? சுங்க வரிகள் வசூலிக்கப்பட்டன. அந்த காலத்திலிருந்தே சுங்க வரி வசூலிக்கப்பட்டு வருது. Contribution of Kautilya to trade. Kautilya's Arthashastra describes economy in Maurya time. This brought out history of marketing practices some 2000 years ago. According to Kautilya's, trade in medieval India was centralized, since the commodities produced could not be sold in the location of production. The state designed certain places for selling the commodities. கௌதல்யர் காலத்தில் இருந்த வியாபாரத்தை பற்றிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கார் கௌதல்யர்? அர்த்த சாஸ்திரத்தில் என்னன்னு சொல்லியிருக்காரு? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மௌரியர்கள் கால பொருளாதார நிலையை விவரிக்குது. எந்த காலத்து பொருளாதாரத்தை? மௌரியர்கள் காலத்தில் இருந்த பொருளாதாரத்தை விளைவிக்குது. அதன் மூலமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தை வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? யார் சொல்கிறா இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, சாணக்கியர் இடைக்காலத்தில் வியாபாரம் ஓரிடத்தில் மையப்படுத்தியிருந்ததாக கூறுகிறார். ஸோ சாணக்கியர் என்ன சொல்கிறாரு? வியாபாரத்தை ஓரிடத்தில் மையப்படுத்தி இருக்குது. ஸோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? அரசு குறிப்பிடும் ஒரு இடத்துல தான் விற்பனைக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அரசு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? விற்பனை செய்யப்படணும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா contribution of Kautilya's to trade. The profit margin allowed for traders ranged between 5% for indigenous goods and 10% for imported goods. ட்ரேடு பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாரு. 5% ஃபார் இண்டிஜீனியஸ், உள்ளூர் பொருள்களுக்கு 5%, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு குட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? 10% இருக்கணும். த ப்ராஃபிட் மார்ஜின் அலௌடு ஃபார் ட்ரேடர்ஸ் ரேஞ்ச்டு பிட்வீன் 5% ஃபார் இண்டிஜீனியஸ், 5% இண்டிஜீனியஸ் உள்ளூர் பொருட்களுக்கும், அண்டு 10% ஃபார் இம்போர்ட்டட் குட்ஸ், 10% வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ண குட்ஸுக்கும் என்ன இருக்கணும்? ப்ராஃபிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. These are all the contribution of Kautilya to trade. Okay students, we can see in next class.